ஆட்சி அமைக்க போவது உறுதி. அப்படி இருக்கும்போது பெண்களுக்குரிய பாதுகாப்பை நிச்சயம் அண்ணன் ஸ்டாலின் உறுதிப்படுத்துவார் என்று தான் சொன்னேன். பெண்கள் சார்பா அவர்கிட்ட நம்ம உரிமையோட பேசலாம் என்று தான் சொன்னேன். இதையெல்லாம் புரிந்து கொள்ளாதவர்கள் தவறான செய்தி போடுவதை வன்மையாக கண்டிக்கிறேன். தப்பான செய்தி யாரும் போடாதீங்க. நான் ஏதோ ஆட்சியாளரை தப்பா சொன்னது போல தயவு செய்து திரித்து போடுவதை இதோட நிறுத்திக்கங்க. தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்றேன்னு. இப்பவும் சொல்றேன், அண்ணன் ஸ்டாலின் தான் 2வது முறை முதல்வர். 7வது முறை திமுக ஆட்சி அமைக்கும். ஒட்டுமொத்த பெண்களின் பாதுகாவலர் அண்ணன் ஸ்டாலின் தான். மாற்று கருத்து இல்ல. எதனால நாங்க பெண்கள், கிருத்திகாவும் ஒரு பெண்ணு தான், நாங்க போய் அண்ணன் உரிமையா பேசுவோம்னு நான் சொன்னேன். எனவே இது போல பொய் செய்தியை போட்டா நீங்க நினைக்கலாம் இந்த கூட்டணிக்கு களங்கத்தை உண்டாக்கலான்னு. 1000 கை கொண்டு மறைத்தாலும் ஆதவனை யாரும் மறைக்க முடியாது.